Hello all. Today's topic a fair share on the concerns of high performing states. ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸை ஸ்டேட்டோட முன்னேற்றத்திற்காக உருவாக்கி அதுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக அலோகேட் பண்ணுறவங்க தான் ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல ஏன் ஃபேர் ஷேர்னு சொல்கிறாங்க அப்படின்னா டேக்ஸ் டெவல்யூஷனுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். அது வந்து ஃபேராக இருக்கணும், பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற நோட்டில் தான் இந்த டாபிக் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இது கன்சர்னாக எடுத்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் செப்டம்பர் 12 ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கான்க்ளேவ் நடக்குது. 5 ஸ்டேட்டோட கான்க்ளேவ். சரிங்களா? தெலுங்கானா, கர்நாடகா, பஞ்சாப், தமிழ்நாடு. எங்கே நடக்குதுன்னா திருவனந்தபுரத்தில். ஸோ கேரளாவும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே பிஜேபியோட அப்போஷன் ஸ்டேட்ஸ். சரிங்களா? இவங்க என்ன வந்து பிரச்சனைகளை முன்னிறுத்தி வந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் வந்து சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது கிரிவன்சஸ் இருக்கா, நம்மளுடைய ஷேரை நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கணும், அது ஃபேராகவும் இருக்கணும் அப்படிங்கிற நோட்டில் தான் இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. மேலும் இதை வந்து பார்த்திங்கன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன் கருத்தில் கொண்டு கரெக்டான ஒரு அலோகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற நோட்லேயும் இதை வந்து பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 அப்போஷன் ஸ்டேட்ஸுமே வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா 41% டேக்ஸ் டெவல்யூஷன்லேருந்து 50 வந்து ஹை பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதை 15th ஃபினான்ஸ் கமிஷனுமே வந்து ரெக்கமெண்டும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு கேப் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ரைஸ் அமௌண்ட்டை இவங்க செஸ்ஸஸ் சர்சார்ஜஸ் மூலியமா வந்து லிவை பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான எபிலிட்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இருக்குது. சரிங்களா? அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூனியன் பட்ஜெட்டில் வந்து இவங்க அலோகேட் பண்ண பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அலோகேட்டட் அமௌண்ட்டுமே நிலுவையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெங்களூருவோட சப்பர்பன் ரயில் ப்ராஜெக்ட், கேரளாவோட வில்லிஞ்சம் ப்ராடக்ட், செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், இது எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. இதையுமே வந்து அவங்க சரி பண்ணணும் அப்படிங்கிற நோட்லேயுமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் கர்நாடகா சிஎம் சித்தராமையா என்ன சொல்கிறாருன்னா ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டேட்ஸ் வந்து அட்டானமியாகவே அவங்க வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. அதையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணணும் அப்படிங்கிற நோட்லேயும் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்க்கு வந்து டேக்ஸ் வந்து 41%லேருந்து 50%ஆக வந்து உயர்த்தி கேட்குறாங்க. இது 15th ஃபினான்ஸ் கமிஷனுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு இஷ்யூ தான் இங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்ட்டி ஆன் த மூவ் ஆன் த ஆம் ஆத்மி பார்ட்டி இட்ஸ் லீடர். ஆம் ஆத்மி பார்ட்டி லீடர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லையா, இவர் வந்து லாங் இம்ப்ரிசன்மெண்ட் தொடர்ந்து இப்போ திரும்பியும் வந்து தன்னுடைய பார்ட்டியில் லீடராக வந்து கன்டினியூ பண்ணுறாரு இல்லையா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஆப்போசிஷன் பார்ட்டியாக ஆகட்டும், இல்லை வந்து அவங்களுடைய தொண்டர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ இவர் வந்து ப்ரிசனில் இருந்த காலகட்டத்தில் அதிஷி அப்படிங்கிறவர் தான் வந்து சிஎம்மாக வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருந்தார். பல நெருக்கடிகளையும் அவர் வந்து சந்தித்து ஃபேஸ் பண்ணி இந்த ஒரு பொசிஷனில் நிலைநிறுத்திட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து திரும்பவும் அந்த பொசிஷனுக்கு ரீப்ளேஸ் ஆகிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸையுமே அவர் வந்து அவுட்லைன் பண்ணியிருக்காரு. அதையுமே இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மார்க்கிங்கிறது லார்ஜான ஒரு டென்ட். ஒரு பார்ட்டிஸ் எல்லாம் நடக்குதுன்னா ஒரு லார்ஜ் டென்ட் போடுறோம் இல்லையா, அதை வந்து மார்க்கின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு வேல்யூபிளான அசட் இருக்கு இல்லையா, அதையுமே மார்க்கின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஆம்பிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ட் இருக்கும்ல, ஒரு ஸ்கோப் இருக்கும் இல்லையா, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து ஆம்பிட். கன்வீனிங் அப்படிங்கிறது ஒரு மக்களை இல்லைன்னா நம்மளே ஒன்று திரண்டு ஒரு மீட்டிங்க்கு ஒன்று திரள்றோம் இல்லையா, அதுதான் வந்து கன்வீனிங். சரிங்களா? கம் ஆர் பிரிங் டுகெதர் தான் வந்து கன்வீனிங். இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது வயலேட் பண்ணுறது. சரிங்களா? இல்லைன்னா வந்து அண்டர்மைன் பண்ணுறது, லிமிட்டேஷன் பண்ணுறதையுமே வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு சொல்கிறோம். பீனலைசிங்னா பனிஷ் பண்ணுறது ஒரு மீனிங் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜை காஸ் பண்ணுறது, ஏற்படுத்துறதுமே வந்து பீனலைஸ்ன்னு சொல்லுவோம். டெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பவரோ மணியோ எதுவாக இருந்தாலும் அது டெவல்யூஷன்ஸ் தான். ரெயின்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக மேலும் உருவாக்குறதா ரெயின்ஃபோர்ஸ். ஓவர்லேப் அப்படின்னா அதாவது இப்போ ஒரு புக்ஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கு மேலேயே வந்து ஒரு புக்கை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், பாதி வந்து கவர் ஆகிடுதுன்னா அது ஓவர்லேப் சொல்லுவோம். இன்னொரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டாக வந்து ஒரு விஷயம் சேமாக இருக்கும். அதாவது இப்படி இங்கே ஒரு விஷயம் இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய பார்ட்லியான ஒரு ஆக்குப்பைடு விஷயம் இங்கேயும் சேமாக இருக்கும். இதையும் வந்து நம்ம ஓவர்லேப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பார்ட்டான ஒரு விஷயம் சேமாக இருக்குது அப்படின்னா அதை ஓவர்லேப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்து மேலேயே வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஓவர்லேப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிரிசண்டோ அப்படிங்கிறது நாய்ஸ் வந்து லவுடர் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கிரிசண்டோ. ஃபிடில் அப்படின்னா டிஸ்ஹானஸ்ட் ஆக்ஷனை தான் வந்து ஃபிடில்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ டுமாரோ செட்டில் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.